தந்தைக்காக சரிகமபா டைட்டில் வின்னர் திவினேஷ் செய்த செயல். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில சமீபத்துல முடிவடைஞ்ச சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 நிகழ்ச்சியில டைட்டில் வின்னரான திவினேஷ் தன்னோட அப்பாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு எல்லாரையும் நெகிழ வச்சிருக்கு. விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு போட்டியா ஜீ தமிழ்ல ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் சரிகமபா. இந்த நிகழ்ச்சியோட லிட்டில் சாம்பியன் சீசன் 4 சமீபத்துல நடந்து முடிஞ்சது. இதுல சிறுவன் திவினேஷ் டைட்டில் வின்னராகவும், 2வது இடத்த யோகஸ்ரீ, அப்புறம் 3வது இடத்த ஹேமித்ரா இவங்களும் பிடிச்சிருந்தாங்க. வெற்றி பெற்ற திவினேஷுக்கு 10 லட்சம் பரிசும், மெல்லிசை இளவரசன் அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. ரொம்பவுமே ஏழ்மையான குடும்ப பின்னணியில இருந்து வந்தவர் திவினேஷ். சிறுவனா இருந்த போதிலும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைச்ச பழைய பாடல்களை பாடி பெரும்பாலான ரசிகர்களை கவர்ந்திருந்தாரு. இதனால இவர் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில இருந்துச்சு. இந்த நிலையில கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி திவினேஷ் தன்னோட அப்பா பத்தி நிகழ்ச்சியில ரொம்பவே நெகிழ்ந்து பேசியிருந்தாரு. தன்னை இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வர்றதால அப்பாவை வேலையில இருந்து நீக்கிட்டதா அவர் வருத்தத்தோட சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பாவுக்கு ஒரு டாடா ஏசி வாகனம் வாங்கி கொடுக்கறதே தன்னோட கனவு அப்படின்னும், இந்த வண்டி இருந்தா தன்னோட அப்பா அது மூலமா பால் டெலிவரி செய்வாரு அப்படின்னும் திவினேஷ் சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட நடுவர் ஸ்ரீனிவாஸ் வண்டி வாங்க தான் உதவி செய்யறதா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நடுவர்கள் மட்டும் இல்லாம நிறைய பேர் தாமா முன் வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. இப்போ திவினேஷ் ஆசைப்படி அவரோட அப்பாவுக்கு புதிய வாகனத்தை சரிகமபா குழுவினரும் திவினேஷோட ரசிகர்களும் இணைஞ்சு வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த சந்தோஷமான செய்தியை பாடகர் ஸ்ரீனிவாஸ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு.